தொட்டில் மேலே முத்துமணி மாலை சின்ன பூவாய் விளையாட சின்ன கண்ணு சப்பாட துளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே. என் பிள்ளைல என்ன அமைதியா இருக்கிய? இல்ல ஒரு பாட்டு நான் பாடுவேன், அடுத்து நீங்க தானே பாடுவிய. இன்னல அமைதி ஓவரா காக்குறிய குருவம்மா. என்னக்கா? ஐயோ ஒரு பாட்டு பாடு குருவம்மா. நான் பாடி அதை ரசிச்ச மாதிரியும் இல்லை, வேலையில ஆர்வமும் இல்லை. இல்லை என்னதான் ஆச்சு? சின்ன கண்ணக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன? இல்ல குருவம்மா, அப்படி என்ன விஷயம் ஆகி போச்சு? அடுத்த உலக போர் என்ன வந்தா போச்சு? ஏக்கா, உலக போர் வந்தாதான் கவலைப்படணுமா? நம்ம உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வரக்கூடாதா? இல்ல அப்படி என்ன ஆளுக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சு? உங்க அம்மைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சோ? சின்ன கண்ணக்கா, நம்ம பார்வதி அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஏ குருவம்மா, என்ன சொல்லுதா? பார்வதி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? சின்ன கண்ணக்கா, ஆமா, 2 நாள் ஆகுதே, உங்களுக்கு தெரியாதா? கண்ணு முழிக்க முடியாம கிடக்காவலாம். இந்த நேரத்தில் எப்படி பாட்டு பாடி ஆட்டம் போட? நம்மளுக்கு என்ன தேவைனாலும் அவைய தானே ஓடி வந்து பார்க்காவ. சம்பளம் மட்டுமா தராவ, பிள்ளைகள் படிப்பு செலவு அது இதுன்னு எல்லாத்துக்கும் தராவ. அப்புறம் அவைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது எப்படிக்கா ஆனந்தமாக இருக்க முடியும்? பார்வதி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாதே, நான் எப்பவும் போலலாம் இருக்கேன். மனசே கேட்கல சின்ன கண்ணாக்கா. நம்ம ஊரில் பாதி பேர் ஐயா வீட்டு முன்னாடி தான் நிற்காவே. அப்பப்போ ஆட்களும் பார்த்துட்டு வருதான். இல்லை வேலையை முடிச்சப்ப நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோமே. அவங்ககிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற நம்மளுக்கு அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமாக இருக்குது. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு தான் போய் பார்க்கணுன்னு தோணுதுக்கா. ஆனால் அவைய பெற்ற 3 பிள்ளைகள் இருக்கே, ஒன்றுத்துக்கும் ஆகாது போல. ஏன் குருமா அப்படி சொல்லுதா? எந்த தாய்க்கு உடம்பு சரியில்லாட்டியும் பெத்த பிள்ளைகள் ஓடோடி வராதா? எல்லா பிள்ளைகளும் வரும் சின்ன கண்ணாக்கா. ஆனால் பாரதியமாக பெற்ற பிள்ளைகள் ஒன்றும் வரலையா. போன் போட்டு பெரியவளுக்கு சொன்னாவலாம். இப்போ பெரிய ராணி பக்கத்தூரில் இருக்காளா, அவளுக்கு நான்லாம் வர முடியாதுன்ட்டாலாம். சின்னவ இருக்க பற்றிலாம் அவளுக்கு சொல்லியிருக்காவே. அவள் 2 நாள் கழிச்சு போன் போட்டு என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டு அப்படியே இருந்துக்கிட்டானாக்கா. அந்த பையன் அந்த அண்ணன் இங்கே இருக்காவன்னு தெரியல பற்றியலா. அப்போவே ஓடி போயிட்டாவன்னு சொன்னாவே, நான் பார்த்தது கூட கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்து நல்லா தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ. ஒரு குறை வச்சிருப்பாரு நம்ம ஐயா. அப்படி இருந்தும் பெத்தம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு எட்டி பார்க்கலையா? இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது பிள்ளை. ஆமாக்கா, இப்படி இந்த காலத்தில் பிள்ளைகளும் இருக்குது. அந்த அண்ணனை பற்றி நம்மளுக்கு தெரியாதுக்கா. இப்போ சின்ன ராணியை வசந்த நேரத்தில் தானே கட்டி கொடுத்துருக்காவ. அவன் நல்லா தான் இருக்கா. துமுறு எடுத்து போய் அம்மாவை பார்க்க வராமல் இருக்கா. பெரிய ராணி பாவம்லக்கா. பக்கத்தூரில் ஒரு சின்ன குடும்பத்தில் தான் கட்டி கொடுத்தாவ. சொத்து 1 2 இருக்கு. ஆனால் அதுலேருந்து வர வருமானத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்காவ. அவள் புருஷன் ஒழுங்காகவே வேலைக்கு போக மாட்டாராக்கா. அப்புறம் அவள் என்னக்கா பாப்பா, அவள் பாட தானே பார்க்கணும்னு நினைப்பா. பாட பார்க்கணும் தான், பெத்தவிய படுற பாட பார்க்கண்டாமா? பெரிய ராணி ரொம்ப பாவம். அந்த காலத்துலேருந்தே எங்களுக்கு அவளை பற்றி தெரியும். எங்க கூட படித்த பிள்ளை தான். இப்பவும் கஷ்டப்படுறான்னு தான் கேள்விப்பட்டோம். 2 பேரும் படையெடுத்து வரும்போதே தெரியுது உங்களுக்கு அவள் ஃப்ரெண்டுன்னு. என்ன ஏதா இருந்தால் என்ன, அம்மா அப்பா விட கஷ்டம் பெருசாகிட்டு போல, இல்லை கெட்டி கொடுத்த குடும்பம் பெருசாகிட்டா. ஒரு 8 வந்து பார்க்குறது நியாயம்தான். அப்படி சொல்லு குருவம்மா. இங்கனக்குள்ள இருக்கா, வந்து எட்டி பார்க்கால இவளுக்கு சப்போர்ட் பண்ண 2 பேரும் வந்து நிற்காள்வே. சப்போர்ட்டு பண்ணல சின்ன கண்ணாக்கா. அவளை பற்றி தெரியும், அதனால சொன்னோம். கதை நல்லா விடுங்க. ஏன் நிலம்பரி, பாரதியம்மா எப்படி இருக்காவ? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? குருவமாக்கா அம்மா அப்படியே தான் இருக்காவ. ஐயா தான் அம்மாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காவக்கா. என்ன பண்றதுனே தெரியல. எவ்வளோ பிள்ளை ஏதாவது பார்க்க வந்துச்சா? இல்லை யாராவது வாரவன்னு செய்தி அனுப்புனாவளா? இல்லக்கா, அது எங்க வந்துக்கிடும், யாரும் வரமாட்டான்னு தான் நினைக்கேன். ஏன் நீலா, பெரிய ராணி குடும்பத்தில் கஷ்டம் தானே. அவள் வேலையை பார்த்து தானே குடும்பத்தை நடத்த முடியும். பிற அவள் எப்படி வந்து பாப்பா? ஏன் மஞ்ச முடி மண்டா அக்கா, என்ன பேச்சு பேசுதிய? உடம்பு சரியில்லாதவங்கள இந்த எட்டி பார்க்கறதுக்குள்ள என்ன அப்படி கெட்டு போயிடும் வீட்டில்? நம்ம ஐயா அம்மா பற்றி உங்களுக்கு தெரியும் தானக்கா. நம்ம கஷ்டப்பட்டாலே தாங்கிக்கிட மாட்டாவ. பெத்த பிள்ளை கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டுக்காம இருப்பீன்னு நினைக்கலோ. உள்ளூரில் இருக்கவன அவளுக்கு என்னெல்லாம் செய்கிறான்னு எங்களுக்கு தாக்கா தெரியும். அவையே அக்கறையே இல்லாமல் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது அவையே தப்புக்கா. அதை முதல்ல ஏற்றுக்கங்க. கீதாக்கா, நீங்கள் பெரிய பொண்ணு அக்காவுக்கு ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியும்க்கா. சும்மா காரணம் தெரியாமல் வந்து சப்போர்ட் பண்ணாதிய. ஒழுங்காக வேலையை பாருங்கக்கா. நின்று இப்படி பேசிகிட்டு இருக்காதிய. ஐயா 2 நாளைக்கு தோட்டத்து வரலங்கிறதுனால வேலை செய்யாமல் தான் அலைஞ்சிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஐயா வரமாட்டாவே, எங்களை தான் பார்த்துக்க சொல்லி அனுப்பியிருக்காவே. வேலையை ஒழுங்காக பாருங்கக்கா.
சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு போங்க. பெரிய ராணியை தெரியும்ல, அதனால அப்படி சொன்னான். அவ ரொம்ப நல்லவத்த, இப்படி இறக்கம் இல்லாமலாம் இருக்க மாட்டா. ஏன் மஞ்சமுடி, அவியலுக்கு இறக்கம் இருக்குதா இல்லையாங்கிறது இப்போ ஆராய்ச்சியில் வேலையை பாருங்க, அப்பதான் சம்பளம் எடுத்து தருவேன். கதை விட்டது போதும். அம்மா அதெல்லாம் சரியாகி வந்துடுவாவே, வேலையை பாருங்க. பாத்தியா ராதிகா வந்துட்டாளுவ. என்னமோ அவ வீட்டு தோட்டமா வந்து உரிமை கொண்டாட இருக்கு. ஏன் விடு கீதா, அதான் பெரிய ராணி சொல்லியிருக்கால, அம்மா அப்பா சொத்தை ஆட்டை போடக்கு தான் அவளை 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்காளன்ட்டு. அவளை போக்கே அப்படிதான். நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய ராணி கிளம்பி சொத்து வரதான் போகுது கீதா. அன்னைக்கு நம்ம நிலமை மாறிடும். சின்ன கணக்கா வேலையை முடிச்சுட்டு அம்மாவை பார்க்க போமாக்கா. போவோம்ல. ஏ மாடு வா, நம்மளும் இறங்கி வேலை செய்வோம். சீக்கிரம் வேலை முடியும்ல. வீட்டை போய் அம்மாவையாவது பார்த்துக்கலாம். அம்மாவை பார்த்துக்கன்னா சொல்லி நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன். இந்த வயலில் இறங்கி சவுதியில் இறங்கி வேலை செய்யல என்ன சொல்லாதப்பா, நம்மளால செய்ய முடியாது. ஏன் நீ எல்லாம் செஞ்சாதான் என்ன? வீட்லயே அப்படி வேலை செஞ்சு கிளிக்கிற மாதிரி தான். அதெல்லாம் நல்லா வேலை செய்வேன் கலக்குருவி. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சோகமாக இருக்கு, வேலை செய்யவே மனசில்லை. நீங்களும் செய்யுங்க, எப்படி செய்யன்னு பார்க்குறேன். பார்க்க மட்டும் தான் உனக்கு தெரியும். பார்த்து வேலை செய்யுங்கப்பா. இந்த கதை விடுற சாக்கில் களையை பிடுங்குறேன்னு சொல்லி நெல் செடியை பிடிங்கிறாதிய. ஏவ்ல நீலாம்பரி களை எடுக்கல, இப்போதான் நாத்தே நடுறோம். நீ களை எடுக்க காலம் கிடக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியல. நாங்கள் வேலை செய்யறோமா இல்லையா நீ கவனிக்கிற போல விளங்கிறோம். வளர்ந்த மாடு மாட்டை வாங்காத. இப்போ அந்த பக்கம் என்ன வேலை செய்யறவன்னு பாரு. அது ஒன்றும் இல்லை குருவமாக்கா, நாற்று தான் நிறைய எனக்கு தெரியும். களை செடியும் சேர்த்து நட்டுறாதேன்னு முன்னக்கூட்டியே சொல்ல வந்தேன். உங்களுக்கு தப்பா புரிஞ்சுட்டுக்கா. பார்த்து ஒழுங்கா நடுங்க, நான் அங்கே போய் நடக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஏ குருவமா பாத்தியா, நீ சொன்னதும் சின்ன பொண்ணுக்கு நிற்க முடியல. அவமானமா போச்சு ஓடிட்டா. நான் ஆமா ராதிகா. பாலையே கஞ்சினா பாலையே கஞ்சி தான்ப்பா, என்ன ருசியா இருக்கு. வளர்ந்த மாடு அமைதியா தின்னு சப்பு சப்பு சப்புன்னு சப்பிட்டு இருக்கா. ஏ கலக்குருவி, கஞ்சினா அப்படி தண்ணியோட கோரி கையில் தண்ணி வடிய வடிய குடிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஏன் நாங்கள் என்ன ஸ்ட்ரா போட்டா ஒரே நான் கையில குறைதான் துங்க. ஏ கலக்குருவி, எப்படி இந்த கையில நீ கோரி குடிக்க? இந்த முள்ளு கரண்டியில கோரினா 3 பருக்க தானே வரும். என்னைக்கு வயிறு நிறைய, என்னைக்கு நீ கஞ்சி குடிச்சு முடிக்க. என் வளர்ந்த மாடு அதெல்லாம் எங்கிட்ட எப்படி சாப்பிடணும்னு தெரியும். நீ உன் வேலையை பாரு. ஏ குருவமாக்கா, என்ன கொண்டு வந்திருக்கிய? பள்ளியத்துக்கு பிள்ளைக்கு காலையில் தக்காளி சோறு கண்ணே பார்த்துக்க. அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். நீலாம்பரி தொட்டுக்க முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன். ஆஹா, தக்காளி சோறும் அவிச்ச முட்டையுமா? பிரியாணி தோத்து போயிருக்கா இந்த காம்பினேஷனுக்கு. ஒரு 2 வாய் சோறை தாங்க பார்ப்பீங்க. எடுத்து சாப்பிடுல. ஏக்கா டேஸ்டா இருக்குக்கா. நல்ல வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே தக்காளி சோறை கிண்டிருக்கீல. எப்படி கிரியும் சொல்லுங்க, ஒரு நாள் வீட்டு செஞ்சு பார்க்கணும். சரி நீலா. ஏ சின்னக்கா, நீங்க என்ன சாப்பிடுங்க? கஞ்சி தாமலே எடுத்துட்டு வந்திருக்கேன், வேணுமா? வேண்டாக்கா வேண்டாம், நாங்களும் கஞ்சி தான் குடிக்கோங்க்கா. நீங்களே தின்னுங்க, இந்த கஞ்சியே போதும். என்ன இதுங்க 2 திரும்பிட்டு இருக்கு? ஏ கீழக்கா ராதியக்கா. என்ன நீலாம்பரி, இக்கா என்ன பிரியாணி சோறா வச்சிருக்கே, ஓரமா ஒளிஞ்சு உட்காந்து அமைக்கிட்டு இருக்கீல. தனியா உட்காந்து திங்காதிக்கா, வயித்தால போயிடும். எல்லாரும் கொஞ்சம் கொடுத்து தின்னுங்க. காலையிலே எங்க பிரியாணி செய்ய? இட்லியோ நேற்று வச்சு வெறுங்குழம்பு தான் இருந்து அதுதான் ஊற்றி தின்னுட்டு இருக்கேன். 2 இட்லி வேணுமா? வேண்டாக்கா வேண்டாம், வெறுங்குழம்புக்கு கஞ்சை எவ்வளவோ பரவாயில்ல. இல்லை கஞ்சா குடிக்கிய? அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் வேலை பார்க்குறிய, உங்களுக்கு தினமும் கஞ்சா தருவா பார்வதியம்மா? ஏ டோரமாண்டாக்கா, அப்படிலாம் இல்லை. பார்வதியமாக இருக்கும்போது தினமும் 3 வகை கூட்டு தான், தயிர் மோர் ரசம் அது இதுன்னு வச்சு நல்லா தும்போம். இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சமைக்க மனசே இல்லை. ஏ நீலாம்பரி, எப்போ எல்லா வேலையும் நீ தான் செய்வியோ? எல்லா குழம்பும் வச்சிருவியோப்ல? வைப்பான் வாய் பார்த்துட்டே இருங்கக்கா, ஒன்றும் வச்சு தர மாட்டேன். கிச்சனுக்குள்ளே போவா, சோறை பொங்கி நான் வச்சிருப்பேன், எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். இப்போ 2 நாளாக அம்மைக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காக்கா. இல்லைன்னா அடுப்படிக்குள்ளே போவா, சோத்து பணிக்குள்ள விழுந்தா அவளும் தின்னுட்டு தான் வெளியே வருவா. ஏன் பிள்ளைகளா, பெரிய வீட்டில் வேலை செய்கிறீங்கிறதுனால சோத்துக்கு பஞ்சம் இருக்காது, ஒழுங்கா திங்குதிய. பார்வதி அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டாவ. ஒருவேளை வேற எங்கனையாவது இருந்தீங்கன்னா என்னவா பண்ணியிருப்பிய? அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் வந்த முடியக்கா. பாரதியமா பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறவ. எந்த பொருளும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாவ, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாவ. எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு தான்க்கா. பல நேரத்தில் நம்மளுக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற எண்ணமே கிடையாதுக்கா. அவ்வளோ நல்லா எங்களை பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ 2 நாளாக பார்வதி அம்மாவால் எந்திரிச்சு பேசவே முடியல. அவங்க வீட்டுக்கு போனாலே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இங்கே உங்கள்கிட்ட பேசுகிறேன் பார்க்குறேங்கிறதுனால கஷ்டமாக ஒன்றும் தெரிலக்கா. வீட்டுக்கு போனால் அம்மா படுத்த படுக்கே இருப்பவ. அதை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ நாங்கள் 2 பேரும் வெளியே வந்தாலும் எப்போ திரும்பி வருவோம்னு வாசலையே காத்துட்டு நிற்பாவ, தெரியுமா? ஆமாம், எங்கள் அம்மா இருந்தால் கூட என்னை இப்படி பார்த்துருக்க மாட்டா. அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஏன் சின்ன கணக்கு கதையை கேட்டீல? வேலைக்கு வச்சு அந்த பிள்ளைல இவள் நல்லா பார்த்துக்கிறவ பார்வதியம்மா. பெத்த பிள்ளையில பார்த்துக்க மாட்டாவளோ? அவளை வந்து பார்க்கறதுனால ஊருக்குள்ள அந்த அம்மா பற்றி என்னெல்லாம் கதை விடுது தெரியுமா? என்னாச்சு குருவமாக்கா? யார் என்ன சொன்னாவ? பார்வதியம்மா பெத்த பிள்ளைல ஒழுங்கா வளர்க்கல, நல்லது கெட்டது ஒன்று அதுகளுக்கு செய்யலை, அதான் பிள்ளைகள் வராமல் கிடக்குன்னு சொல்லுதாலோம்மா.
2 அக்காளுக்கு அம்மா எவ்வளவு கொடுத்து செய்யறாவன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். பரவாயில்ல விடு நீலாம்பரி, அது அவியவிய விருப்பம். இப்போ அவளை என்ன செய்யறாளோ நாளைக்கு அதுதான் அவளுக்கு நடக்குங்கிறது அவளுக்கு தெரியாம போயிடுச்சு பார்த்துக்க. ஏன் நீலாம்பரி, இந்த பாரதி அம்மாக்கு ஒரு பையன் இருக்கான்ல, ஆமா அவனுக்கு ஏதாவது சொல்லி பத்தியில அவன் வாரேனானா இல்ல வரலனானா? இல்ல சின்ன கணக்கா, ஐயா அந்த அன்னைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாவ. வந்தாலும் வீட்டுக்குள்ள எடுக்க மாட்டேன்னு வேற சொல்றாவல்ல. ஏன் இந்த மாதிரி நேரத்துல ஐயா இப்படியா இருப்பவ? அந்த அண்ணி வந்து பார்த்தா தானே அந்த அம்மா மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும், உடம்பு தேறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. ஆமா குருவமாக்கா, ஆனா ஐயா ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க அந்த அண்ணன் வரவே கூடாதுன்னு. ஆமா அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா? எந்த ஊர்ல இருக்கானா? எங்க இருக்காரு, என்ன ஊர்ல இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன வேலை செய்யறாருன்னு எதுவுமே தெரியாதுக்கா. நீங்களும் உங்க பாட்டுக்கு இப்படி அமைதியா இருக்காதீங்க. அந்த அண்ணன் எங்க இருக்காருன்னு தேடி பாருங்களா, ஒருவேளை வந்தாருன்னா நல்லா இருக்கும்ல. இக்கா எங்க போய் எப்படி தேடுறதுக்கா? ஏக்கா இந்த ரியானுக்கு புருஷன் பேர் என்னதுக்கா? ரேணுகாவா? ரேணுகானா யாரு? அந்த முக்கு வீட்டுல இருக்காள் அவதானே ரேணுகா? அவ புருஷன் பேரு சரத்குமார். அந்த அக்கா சொல்றாவளா சரத்குமாரனே, அவரும் பாரதி அம்மாவோட பையனும் சேர்ந்தான் படிச்சவ பத்துக்க. அந்த அண்ணனுடைய நம்பர் இருக்கான்னு கேட்டு பாருங்கப்ல, இருந்துன்னா ஃபோன் பண்ணி இப்படி பிரச்சனை வாங்கன்னு சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட இல்லாத பாசம் கண்டிப்பா ஆம்பளை பையன்ட்டு அம்மாக்கு இருக்கும். எப்படி அந்த அண்ணி வருவாருன்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு முயற்சியும் செஞ்சு பாருங்களா. ஏ லட்சுமி என்ன சொல்றா, செய்வோமா? சரி வளர்ந்த மாடு வா போவோம். நம்ம போற வழியில தானே அந்த அக்கா வீடு இருக்கு, அந்த அண்ணன்ட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு போவோம். சரி லட்சுமி. அண்ணா மலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா, கணபதி நான் காணா பாட்டு பாட வந்தேன்டா. டேய் கணபதி, வீரபாண்டி ஐயா வாங்க. எல்லாம் டிரைவர் தொழில விட்டு விட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டு போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, சும்மா பாடிட்டே வந்தேன். வீரபாண்டி ஐயா, எங்க ஐயாவையே பார்க்க வந்திய? இல்ல கணபதி, முத்தைய பெஞ்சதுக்கு உடம்பு சரியில்லையோ, ஊருக்குள்ள பேசிக்கிறாவல, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போல வந்தே பத்துக்க. ஆமா இப்ப எப்படி இருக்காவ? ஆமாங்க ஐயா, பார்வதி அம்மாக்கு தான் முடியாம இருக்கு, இப்பதான் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்காவ. ஏ கணபதி அப்படியா? சரி ஒருட்டு பார்த்துட்டு வரே. ஆமா முத்தைய எங்க இருக்கான்? ஐயா தார்சால தாங்க உட்காந்துருக்காவ, நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்க. சரி கணபதி, நான் போய் பார்த்து பேசுறேன், நீ உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. முத்தையா, முத்தையா. ஏன் வீரபாண்டி என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கா, உள்ளவா? என்ன வீரபாண்டி காலையில என்ன பார்க்க வந்திருக்கா? முத்தையா, உன் பெஞ்சதுக்கு உடம்பு சரியில்லையோ, இப்ப எப்படி இருக்காவ? அதை ஏன் கேட்குற வீரபாண்டி, எங்க நிலமா அப்படி இருக்கு பார்த்துக்க. ஏன் முத்தையா என்னாச்சு? பார்வதி இப்ப எப்படி இருக்கா? இருக்கா வீரபாண்டி, படுத்த படுக்கையா இருக்கா, கண்ணை திறந்து யாரையும் பார்க்க மாட்டுக்கா, தூக்கத்துல பிள்ளைகள பேர சொல்லி அப்பப்போ புலம்புறா. முத்தையா என்ன சொல்றா? நல்லதானே இருந்தவ திடீர்னு எப்படி இப்படியாச்சு? என்னன்னே தெரியல வீரபாண்டி, ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தோம், எந்த முன்னேற்றமும் இல்லை. ஏன் முத்தையா, பிறகு ஆஸ்பத்திரி இருந்து கூட்டிட்டு வந்தா இன்னும் 2 நாள் அங்க வச்சு பார்த்துருக்கலாம், சரியா இருக்குமே. அதெல்லாம் சரியாவாது பாண்டி, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளைகள் சத்தம் கேட்டாதான் அவ எந்திரிச்சு உட்காருவான்னு எனக்கு தோணுது. அதான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இங்க இருந்து அவ தானா சரியாயிருவா வீரபாண்டி. முத்தையா எப்படி முத்தையா தானா சரியாவாவ? பிள்ளைகளுக்கு வேற சொல்லி புலம்புதுங்க, அப்ப பிள்ளைக்கு போன போட்டு வர சொல்ல வேண்டியதானே? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தே 2 நாள் ஆகுது, இன்னும் ஒருத்தரையும் காணுமே, வீடு அமைதியெல்லாம் இருக்கு. பிள்ளைகளையும் பேர பிள்ளைலாம் பார்த்து தானா எந்திரிச்சு பார்வதி உட்காந்துருவா. நீ போட்டியா என்ன? போட்டேன் பாண்டி, எந்த பிள்ளை நம்மள மதிக்குது, நம்ம மேல அக்கறை வச்சிருக்குது. பெரியவ என்னதான் இருக்கா வந்து எட்டி பார்க்க மாட்டேன்ட்டா, சின்னவ போன் பண்ணதுக்கு வேலை கிடைக்க வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். இன்னும் ஒருத்தி கூட போன் போட்டு எப்பா அம்மாக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கல பத்துக்க. வயசாயிருச்சு பத்தியா வீரபாண்டி, இனி நம்ம யாருக்கும் தேவைப்பட மாட்டோம். எனக்கு பார்வதி இருக்க, பார்வதிக்கு நான் இருக்கேன், எங்க பாட இனி நாங்க பாத்துக்க போறோம் பத்துக்க. என் முத்தையா அப்படி சொல்லாத, நீ இன்னொரு வாட்டி பிள்ளைக்கு போன போட்டு பேசு. ஆமா உன் மகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சியா? அவனுக்கு போன் பண்ணியா? இல்ல வயசான காலத்துல பெத்த மோன பாக்கணுங்கிற ஆசை பார்வதிக்கு இருக்கும், அதான் இப்படி மனசுக்குள்ள கிடந்து இழுத்துட்டு இருக்கு பத்துக்க. நீ உன் மகனுக்கு போன் பண்ணியா? எங்க இருக்கான்னு தெரியுமா முத்து? இந்த பழைய கோவத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு அவனை கூப்பிடாம தேடாம இருக்காது, அவனை வர சொல்லு. அம்மைக்கு உடம்பு சரியில்லையா, வந்து பாருன்னு சொல்லு. யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை முத்துப்பாண்டி. இத்தனை நாள் கைக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டே என் மோல்களே என்னை மதிச்சு தேடி வரல. எப்பவோ விரட்டி விட்டு அவன் வருவானோ, அவன் வந்தாலும் அவனை கூப்பிட மனசு எனக்கு இல்லை. போனவன் போனவனாவே இருக்கட்டும், அவனை பத்தி பேசாத. நான் இருக்கேன் பார்வதிக்கு, அவ தானா சரியாயி எஞ்சி உட்காருவா. முத்தையா நான் சொல்றது கேளு முத்தையா. வீரபாண்டி, போனவனை பத்தி பேசி என்ன பண்ண போறா? இருக்கிற கதையை பாரு வீரபாண்டி. சரி அவனை கூப்பிடுறதும் கூப்பிடாததும் உன் இஷ்டம் முத்தையா.
எதையும் நினைச்சு வருத்தப்படாத முத்தையா, எல்லாம் சரியாயிடும். பார்வதி திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துருவா. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்னும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் முத்தையா. 2 நாளா என் பார்வதி என்கிட்ட பேசல. எப்போ எந்திரிச்சு என்னங்கான்னு என்னை கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கேன். அது எப்போ நடக்கும் தான் தெரியல. வருத்தப்படாத முத்தையா, எல்லாம் சரியாயிரும். வாங்கக்கா, என்ன பார்வதியை பார்க்க வந்தீங்களோ? ஆமாடி அத்தா, பார்வதிக்கு நான் சித்திக்காரியாக இருந்தாலும் ஒரு அம்மையை பார்க்கறது போல தான் எப்பவும் பார்த்துப்பா. இப்போ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குன்னு சொல்லும்போது கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? மனசு தாங்க முடியலம்மா. அதை ஒருட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஆமாக்கா, நாங்களும் அவளை போய் உள்ளே பார்த்துட்டு தான் வந்து நிற்கோம். கண்ணை திறக்காமலே படுத்து கிடக்காக்கா. 2 நாள் அவதான் கண்ணை திறந்து பார்த்து. அப்பப்போ அந்த முத்துப்பாண்டி பையப்பை யார சொல்லி தான் புலம்புறானா. என் பிள்ளைகளா எங்கே இருக்கியான்னு கேட்கலாம். பதில் கொடுக்க இந்த 2 பொட்டை பிள்ளைய ஒருத்தியாவது வந்து நிற்கலாம்லக்கா. என்னம்மா சொல்கிறா? இப்படியா இருக்கு பார்வதி நிலமை? ஒரு பிள்ளையும் வந்து எட்டி பார்க்கலையா? தங்கம் போலலாம் 3 பெற்றெடுத்து வளர்த்தா ஒன்றுமே வந்து கண்டுக்கலனா எப்படித்தா? யாருக்கும் சின்ன துன்பம் வந்தாலும் பார்வதி தாங்கிக்கிட மாட்டாளம்மா. கடவுள் அவளுக்கு போய் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. ஆமாக்கா, என்ன செய்ய, எல்லாம் நீ யாரதான் பார்த்துக்கோங்க. சரி, இங்கனக்குள்ளேயே நில்லுங்களா. நான் உள்ளே போய் பார்வதியை பார்த்துட்டு வரேன். வரும்போதும் அவன் கொண்டு விட்டான் பார்த்துக்கங்க. இனி ஒத்திக்கெலாம் நடந்துக்க முடியாது. நில்லுங்க, டக்குன்னு பார்த்துட்டு வரேன். போகும்போது கூட்டிகிட்டு போங்களா? பார்த்துட்டு வாங்கக்கா, இங்கே நிற்கும். ஐயம்மா, என்ன கூட்டமா இருக்கு. சீரா அம்மா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு பார்த்தா ஊர்ல பாதிச்சானே இங்கெல்லாம் கிடக்கு. சரிங்க, எங்கேயாவது ஓரமா உட்காருவோம். யாரு வாரா போறான்னு பார்த்துட்டு சீராக்கு போன் பண்ணுவோம். சீரா அக்கா ராணி வந்தாவலான்னு தெரியலையே. யாருக்கிட்டையாவது கேப்போமா? பங்கஜத்தே, ஐயோம்மா, இங்க நிக்க என்ன? இங்க பார்வதி அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்னத்த இங்க நிக்கிறிய? அப்படியாத்த, எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? அவிய மொவையெல்லாம் வந்து பார்க்க வந்தாவளா? இப்ப பரவாயில்லையா அவளுக்கு? ஒரு பயவிலையும் வந்து பார்க்கல உமா. பார்வதி பிள்ளைகள் பேர சொல்லி தான் புலம்பிட்டு இருக்கா. உன்னாச்சும் வந்து எட்டி பார்த்துருக்காளா? இந்த இம்மா 2வது உனக்கு ஃப்ரெண்டு தானே, அவட்ட சொல்லி வர சொல்லு. ரொம்ப முடியாம தான் இருக்கா. சரியத்த சொல்லுறேன். யாரும் வந்து பார்க்கல போல. சரி, கொஞ்சம் இங்க நிறைய இருப்போம். யாரு வராவ போறாவன்னு பார்த்துட்டு சீராக்கு போய் போன் பண்ணுவோம். என்னாச்சு? முத்துப்பாண்டி வீட்டு முன்னாடி இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு. ஊர் மக்களையும் இங்க வந்து நிக்கவ. ஐயாவை பார்த்தா அப்படி என்ன பேச போறாவ? இன்னும் 2 மாசம் கழிச்சு தானே கோயில் கூட நடக்கும். அதை பத்தி பேச யாரும் இப்ப வரமாட்டாவ. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? யாருக்கிட்ட கேட்கலாம்? இந்த சுப்பிரமணியனே என்ன நிக்காவில்ல, நான் அவியகிட்ட போய் கேட்போம் என்ன ஏதுன்னு. என்ன சுப்பிரமணியனே, என்ன இந்த பக்கம்? ஆமா, நம்ம ஐயா வீட்டு முன்னாடி ஏன் இப்படி கூட்டமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையோ? சரத்துக்குமாரு, உனக்கு எந்த விஷயமும் தெரியாதோல? தெரியல. நீ என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சரத்துக்குமாரு, நம்ம ஐயா பொண்டாட்டி பார்வதியமா இருக்காவில்ல, உடம்புக்கு முடியாம இருக்காவ. எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காவலாம். ஐயோ, என்னன்னா சொல்றீங்க? இல்ல, ஆமா சரத்துக்குமாரு, 2-3 நாளா ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இன்னைக்கு தான் வந்திருக்காவலாம். இன்னும் கண்ணை திறந்து பார்க்கலையா. பிள்ளைகள் போய் யார சொல்லி தான் புலம்பு மட்டும் செய்யறாவலாம். தண்ணி ஆகாரம் எதுவுமே எடுத்துக்கல. 1 வாரம் வரைக்கும் தாங்கிறதே கஷ்டம் தான் சரத்துக்குமாரு. என்ன யானை இப்படி பேசுறீங்க? சரத்துக்குமாரு, அதான் உண்மை. கண்ணையே திறக்காம கிடக்காவ. ஆஸ்பத்திரி வச்சு பார்க்க முடியலதானே வீட்டுக்கு வந்துருக்காவ. ஏதோ சீரியஸா இருக்கு பார்த்துக்க. ஆனா ஒரு பிள்ளைய வந்து எட்டி பார்க்கலையாம். அவன் முத்துப்பாண்டி யாரு? உன் ஃப்ரெண்டு தானே? இல்ல, ஒருட்டு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுல, வந்து பார்க்க சொல்லுவியா அம்மைய? அவைய ஆத்மாவது சாந்தி அடையட்டும், வந்து பார்க்க சொல்லு சரத்துக்குமாரு. ஏன்னா உண்மையாவானா சொல்றீங்க? ரொம்ப முடியாம தான் இருக்காவளோ? ஆமா சரத்துக்குமாரு, நான் காலையில இருந்து இங்க தான் நிக்கேன். எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போறாவோ தெரியுமா? பேருக்கு தான் 3 பிள்ளைய பெத்து வளர்த்தேங்காவ. ஒரு பிள்ளைல வந்து எட்டி பார்க்கல. நான் பக்கத்துல இருக்கிற பெரியராணி இருக்க பத்தியா, அவ போன் கூட பண்ணி என்னன்னு கேட்கலையாம். நீ அந்த முத்துப்பாண்டிக்கு போன் பண்ணு, யாருக்காவது தெரியுமான்னு கேட்டு வாங்கி பண்ணா. இல்ல நேர்லயே போய் பார்த்துட்டு வரல. சரிண்ணா, நான் முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்றேன். இதை சொன்னா அவன் எப்படி தாங்கி பண்ணி தெரியலண்ணா. எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மா எப்படி இருக்காவ, அப்பா எப்படி இருக்காவ, 2 தங்கச்சி எப்படி இருக்காவன்னு தானே கேட்பான். நான் இது சொன்னா அவன் எப்படி தாங்கி பண்ணி தெரியலண்ணா.
என்ன செய்ய சரத்துக்குமாரு, இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. போன பண்ணி அவனையாவது வர சொல்லு. அவனை பார்த்தா வச்சு இந்த அம்மாக்கு ஆறுதல் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரிண்ணா, நான் முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, முத்துப்பாண்டி ரொம்ப பாவம். இந்த விஷயத்தை அவன் எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல.